அப்பா உடம்பு போட்டு என்னமா இருக்குது? அது வேற ஒண்ணும் இல்ல. அம்மா பேரை சொன்ன உடனே ஆத்தா அப்படியே அள்ளிக்கிட்டு வா. ஏ தாத்தா உனக்கு தெரியாம சாமி ஆடாத. சாமி வருதுன்னு நீ சத்தம் போடாத. ரொம்ப முக்குனேன்னு வை, கையில் பூரா புரிந்துரும். அப்பேற்பட்ட இந்த உச்சனி மாதாளியம்மனுடைய திருவாலயத்தில் சித்திரை மாதத்தில் அம்மனுடைய ஆலயத்தில் சிறப்பான கொடை விழா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு வந்து ஆரம்பிக்க வேண்டுமானால் அது என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கத்தை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனம்மா முதல்ல சாஸ்தாங்கத்தை ஆரம்பிக்கணும்? ஏன் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா தர்மஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவில்லை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா கதையை பாடி நம்ம பிறவி செய்யவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? சாமி இந்த பைபாஸ்ல வந்து பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிருவாரு. நம்ம ஊருக்குள்ள நம்ம தெருவுக்குள்ள வரமாட்டாரு. அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். அதனால் 4 வார்த்தையிலே சாஸ்தாவை நாங்கள் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த உச்சினி மாதாளி அம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பல குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி காலங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்தே பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை பெரம்பு கொண்டு பலார் பலார்னு அடிப்பீங்களோ, அவரை மாதிரி தாத்தா கூட்டு போங்க. உங்களை அடிச்சா நீங்க பச்சை பெரம்பு வச்சு அடிக்கணும்ல. அதான் என்ன தவிர உங்க 5 பேரையும் அடிக்க சொன்னேன். உங்க யாருக்காவது அப்படி கோவம் வந்ததுன்னு வைங்க, தாத்தாவை கூட்டிக்கிட்டு போய் நல்லா காலையில 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்ல வயிறு நிறைஞ்சு சாப்பிட வச்சு, அவர் சொன்னாரு பாருங்க பச்சை பிரம்பை வச்சு நல்லா அடிங்க. தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. டாம் டானிக்கே அடிக்க மாட்டாரு, மேல் வலிக்கும்ல ஐயா, அதுக்கு தான் பாட்டில் வாங்கி அடிச்சாலும் அப்புறம் வரவே மாட்டாரு. 18:48 கூடுனாத்தான் அடிப்போம்.
பாடலை கேட்டு போகிறோம். ஆமையா பாடி மதி மான்மல் ஆமையா கந்தையோடு பாம்பணிந்து ஆமோ பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலிதமாகி ஆமையா அச்சுதா என்பெருமான் இருகரத்தினாயங்க ஆமோ ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்த ஊரோடு தோன்றி ஓரோடு எனக்கு தோன்றி நேரில் அரிக்கும் கிரகவல்ல தெரியுமா என்ன கிடக்கும் பங்குனி மாதம் பங்குனி மாதம் கௌர பல்லவி கடல் இந்திரமாகவே அமுதாயோ ஆவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் அவர் கையில் பிறந்தவர்க்கு கையார் அவர் ஆதியிலே உள்ளவர் கையார் சாமி ஐயனார் ஐயனார் தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குலம் போடலாம் போட தெரிஞ்சா அப்படி போட தெரிஞ்சா போட சொன்னாங்களே தாய்மார்கள் எல்லாம் குலை போடுவாங்க மேடையில இருந்து ரொம்ப பின்னால போய் உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா அதனால அவங்க போடக்கூடிய சத்தம் நமக்கு கேட்கல இப்ப கேட்கும் பாரு இந்த லைட் மாட்டதுக்கு உங்க முகமே தெரியல அப்படியா ஆமா அதாவது ஒரு கோயில்ல எவ்வளவுதான் வில்லுப்பாட்டு மேல எல்லாம் அடித்தாலும் சரி தெய்வத்துக்கு உகந்தது தாய்மார்கள் எல்லாம் குலவை போட்டாதான் தெய்வமே வருமா அப்பதான் அகல் வரும் ஹலோ போடுங்கம்மா ஒரு குலவை போடுங்கம்மா ஒரு மாயா பொன்னான மணிக்குலவை முத்தமுத்தமுன நேரம் குலக்குலவை போடுங்கம்மா பொன்னான பூநூலை பொன்பதித்த ராவணம்மா வெள்ளியான பூநூலை அவருக்கு வெந்தரத்த தாவரம்மா வந்தத்தால பூநூலை கனிவயிற தாவரம்மா ஆரப்பட குலப்பட அவருக்கு அரிய காட்சி வேப்படையா முன்படையா மின்படையா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரப்புலி கூட்டத்தோடு அம்மாளோட வாசலில அவதரித்து வாராரே எம்மா இன்னும்
படைத்தார்? நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் நாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தார். அப்படியா? இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா வாழணும்னு ஆண்டவன் உலகத்தை படைத்தார். ஆமா. ஒற்றுமை இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? யார்கிட்டயும் கிடையாது. ஏன் இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமா, இருக்கின்றோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்திலே ஒற்றுமை வருமா? வரவே வராது. வரவே வராது. ஆமையா. நீ வாழ்ந்தா எனக்கு சந்தோஷமா இல்ல. இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. நான் வாழ்ந்தா உனக்கு பிடிக்கல. அது பிடிக்கல. பிறகு எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? உலகத்துக்காரர் கொஞ்சம் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு இருந்து நான் ஒரு நல்ல வீடு கட்டி இருந்தோம்னு வைங்க, என்னாகும்? பால்காட்சிக்கு வருவோம். அதுக்கு ஊருக்குள்ள பேசுவாங்க 4 பேரு, என்ன நேத்து அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், நம்ம ரோட்ல அலைஞ்சா இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, புது வாழ்வு, வீடுதான் வாசல் தான். அதானே கேட்டேன். அப்ப எங்க இருந்து ரூபாய கொண்டு வந்தாங்க தெரியல, தெரியல. கோயம்புத்தூர் நோட்டை கட்டி கொண்டு வந்தானே அப்படின்னு பேசுவாங்க. ஆமா, புது வீடு தான், புது காரு தான், கார் தான், புது பொண்டாட்டி தான் அப்படிம்பாங்க. ஆமையா. வாய்க்கு வந்தபடி ஒண்ணுனா பேசுவாங்க. ஆமா. அதனால எதை எடுத்தாலும் இந்த உலகத்துல போராமப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப நம்ம நல்லா வீடு கட்டி இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம நல்லா உயரமா இருந்து வாழ்ந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி கஷ்டப்பட்டோம்னு வைங்க, அதுக்கு பேசுவான், நான் கேட்டேன் எனக்கு தெரியும், அவன் ரோட்ல வெள்ளையும் சொல்லியுமா மேக்கம் கிடக்கு வந்த வரத்துக்கு இவனுக்கு இது வேலை இருக்கு வேலை வேணும்னு பேசுவான். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் பொறாமைப்படக்கூடிய உலகத்துல நம்ம என்னதான் செய்ய? பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஒரு பைக்கு வாங்கிட்டோம்னு வை, அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா? நம்ம ஒரு காரை வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு கடனை வாங்கி காரை வாங்கி விட்டுருவான். அப்போ எதை பார்த்தாலும் நாம அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படவில்லையா? என்ன காரியம்? வீடு கட்டினா வீடு வாங்குவான், கார் வாங்கினா பைக் வாங்குவான். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரி அவன் பையனுக்கு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சா அடுத்த வீட்டுக்காரி நினைக்கா அவனை விட செவத்த பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். அப்போ இதையெல்லாம் செய்யணும் நினைக்கக்கூடிய மனிதன் வந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்தும் பொறாமைப்பட மாட்டானா? என்ன காரியம்? வீடுனா வீடு, பைக்குனா பைக்கு, பொண்ணுனா பொண்ணு. ஆனா அவன் செத்து போயிட்டால நம்ம சீக்கிரமா செத்துருவோம்னு யாராவது நினைக்கவாயா? நினைக்க மாட்டாங்க. அப்போ மனிதன் வந்து கரெக்டா இருக்கான். பொறாமைப்படாத ஒன்று மரணத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படலையா? இப்படி எல்லாம் இருந்தா என்னைக்கு ஒற்றுமை வரும்? நம்மதான் ஜாதியாலும் மதத்தாலும் ரீதியாலும் மொழியாலும் பிரிக்கப்பட்டு கிடக்காம அரசியலாலும் அதனாலே ஆண்டவன் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணி படைத்ததோரு மக்களை எல்லாம் சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த உச்சினை மாகாளி அம்மா, அவ அம்மாளுடைய வடிவத்திலே சபை இறைய அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதராகப்பட்ட நாமளுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன தெரியுமா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசையும் இருந்தாத்தான் அவன் மனிதன். இந்த மூவாசையை வெறுத்தானே ஆனால் அவன் முனிவன். அதனால ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்து என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்று, காடைகள் அதனையும் படைத்து
அவதான் பொண்டாட்டி. அப்பா நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏயா பிடிக்கலையா உனக்கு? அடேப்பா நான் வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. அந்த அம்மா ஏன் சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போய் நான் கொடுத்த ரூபாயை ஆச்சி கையில கொடுத்தேன்னு வையே, சட்டாப்பைய வச்சு உனக்கு 2 தோசையை சுட்டு தட்டுல போட்டு கொடுப்பா. கொடுப்பா. ரூபாயை மட்டும் கொடுக்காம ஏதாவது சேட்டை பண்ணுன கரண்டியை திருப்பி அடுப்புல காய வச்சு செவட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்கு. அதுக்குத்தான் சட்டாப்பையோட நிக்கா. அவன் சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே நான் கொண்டு போய் ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். ஆமா அவ அப்படி நிக்கலைன்னா பயப்பட மாட்டேல்ல. ரூபாய் கையில வாங்கணும்னா பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? ஆமா. சுவாத்த திங்கும் போது எப்படி இருக்கு? ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கையில நிப்பா. ரூபாய் கொடுத்தோம்னா லேசா பல்ல காட்டுவா. ரூபாயை கொடுத்தா பல்ல காட்டுவாளா? அவ சோறு வாங்கி வச்சு சாப்பிடும்போது உனக்கு எப்படியா இருக்கு? நமக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் அவ பல்ல காட்டு தான் செய்வா. அவ பல்ல காட்டு தப்பு கிடையாது. நம்ம ஆம்பளை உழைச்சி கொண்டு கொடுத்தாதான். நீ 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தாதான் அந்த அம்மா 10 ரூபாய்க்கு ஒரு முளவத்தாலாவது வாங்கி உனக்கு துவையில அரைச்சு தருவா. நமக்கு வாய்க்கு வக்கனையா சோத்துக்கு தருவா. அதை விட்டு 500 ரூபாய்க்கு உழைச்சிக்கிட்டு கூட 100 ரூபாய் கடன் வாங்கி 600 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறோம்னா அந்த பொங்கல் எது செய்வா? மண்ணடியா தின்பா. 1000 கால கொண்டு அடிப்பா. நம்ம உடம்பு சொகுசு மட்டும் சொகுசா வேணும்னு நம்ம குடிச்சு வளர்ந்தோம்னா அந்த குட்டிய அந்த பொண்டாட்டி எனக்கு அப்படி வந்தேன் கஷ்டப்படும் உழைச்சி கொடுத்தா தான் பொங்கி வைப்பா. அதனால பார்வதா தேவியும் அதை போலவே சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை எடுத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து அந்த கிருபை உள்ள பகவானுக்கு பாத ஊற்றியை முடித்தால் அவர் பணிவிடைகளை செய்தார். கலைத்து வருவார் என்று கலைப்பாறை கொடுத்து இழைத்து வருவார் என்று இளநீரை கொடுத்து ஆண்டவனாகிய பகவானுக்கு இப்படி உபசாரங்களை செய்து முடித்தார். பகவானும் பார்வதியும் கலைப்பாரி இளைப்பாரி கையிலே இருக்கும்போது இடம் இல்லையோ? இப்படி சொல்லியிருந்தா நான் ஊர்ல இருந்து 2 சோபா கொண்டு வந்திருப்பேன்ல. பின்னாடி ஸ்டூல் கிடக்கு, பெஞ்சி கிடக்கு. அங்க உஜாலா போடல. அங்க உட்கார்ந்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம்ல உஜாலா போடல. பார்த்த மாதிரி இல்லையா? அதனால இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் கலைப்பாறை இளைப்பாறை கையிலே குளிர்ந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடமும் ஆண்டவன் படி இழந்து வாரீங்க. அப்படி உலகம் எல்லாமே நீங்க படி இழந்து வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னை தானமா வணங்கி வருகிறார்கள். இதுல உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா பரம்பொருளே, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நான் உலகத்தை படைத்தேன், உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் இருக்கு வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்றா ஒன்றாடி சிவ உடையவே
அல்லவா சந்தேகம் வந்து விட்டது. இதுவரைக்கும் இல்லாத சந்தேகம் என்னம்மா? இறைவா, இத்தனைக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு சரி, நீங்கள் ஏன் வேறு இரு பேர்களை வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, அம்மா, இத்தனைக்கும் அர்த்தமாக நான் இருந்தாலும் இந்த உலகத்திலே இரவும் பகலும் வர வேண்டும் என்றால் யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன், சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளியே கிடைக்காது அம்மா. அதனால சந்திரனையும் சூரியனையும் ஆண்டவன் இரு கண்களாகவே நான் பாவித்து வருகிறேன் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு பகவான் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அதாவது பகவானுடைய இரண்டு கண்களே சந்திரன் சூரியனா இருந்தால் இன்னைக்கு இந்த ஆண்டவனுடைய கண்ணை மறைச்சு இந்த சிவனாருடைய கண்ணை பொத்தி இந்த உலகம் இருளாகுதா இல்ல ஒளியாகுதா? சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரசனுக்கு தெரியும் பின்னால ஓடிவா இருகரத்தை எடுப்பாரா, இருகரத்தை பார்வதி ஈசன் ஒத்துவாரா, இருகரத்தை எடுப்பாரா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.